போலீஸ் துணையோட தலித் மக்களை கோயிலுக்குள்ளே ஆலய வழிபாட்டை கூட்டு போகன்றாங்க. சந்தோஷமாக அந்த தலித் மக்கள் வந்து நிற்கிறாங்க. திங்கட்கிழமை காலையில் கலெக்டரும் எஸ்பியும் வந்து கோயிலை பூட்டி சீல் வச்சுட்டு போகிறாங்க. இதுவரையும் தமிழ்நாடு வரலாறுலேயே எம்ஜிஆர் பீரியடு, கருணாநிதி பீரியடு, ஜெயலலிதா பீரியடு, எடப்பாடி பீரியடு, யார் பீரியட் நடக்காத ஆட்கொடி நடக்குது. வைக்கம் போராட்டத்து 100ஆண்டு விழாவுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் போய் வைக்கத்தில் பினராயி விஜயன் கேரள முதலமைச்சரோட விழா கொண்டாடுறாரு. தமிழ்நாட்டிலேருந்து திமுகவோட தோழமை கட்சிகள், நிலைவத்வான்கள் எல்லாரும் போகிறாங்க அங்கே. ஆனால் இங்கே பூட்டி கிடக்குது. இந்த வெக்கக்கடை பற்றி பேசுகிறதுக்கு நாதி இல்லை தமிழ்நாட்டில். இப்போ சீமான் அனௌன்ஸ் பண்ணோன்னா அவர் என்ன சொல்கிறார், நாங்கள் ஒரு வாரத்தினாலே முடிவு பண்ணிட்டோம், அதை தெரிஞ்சுக்கிட்டு அவர் சொல்கிறார். இவ்வளோ நாள் ஏன் பூட்டி கிடந்தது? சீமான் எதிர்கட்சி, அவர் எதை வேணால் பேசட்டும், அவர் அரசியல். தலித்துகளுக்கு கோயிலுக்கு போக அனுமதி இல்லைன்னா ராணுவத்தை வச்சாவது உள்ளே போகணுன்றது தான் சட்டத்தின் நிலைப்பாடு. இழுத்து பூட்டுறீங்க. 90% விசிகா தொண்டர்களுக்கு இந்த கூட்டணியை பிடிக்கல, திமுக கூட்டணியை பிடிக்கல. தலைவர்களுக்கு பிடிக்குது, எம்எல்ஏங்களுக்கு பிடிக்குது, எம்பிங்களுக்கு பிடிக்குது, அடுத்த எம்எல்ஏ அவங்க ஆசைப்படுறவங்களுக்கு பிடிக்குது. தொண்டர்கள், உண்மையான விசிகா தொண்டர்கள் 90 பேருக்கு இந்த கூட்டணி பிடிக்கல. கம்யூனிஸ்ட் தோழர்கள் வேணால் திமுகவில் அறிவாலயத்தில் கை குலுக்கிக்கலாம், ஜாங்கிரி சாப்பிட்டு கையெழுத்து போட்டு வரலாம். ஆனால் கீழே இருக்க கம்யூனிஸ்ட் ஓட்டு, தொழிலாளி ஓட்டு திமுகவுக்கு போகாது. சாம்சங் தொழிலாளி ஒருத்தன் ஓட்டு போடுவானா திமுகவுக்கு? நான் கேட்குறேன். இதில் மார்க்ஸுக்கு செலவைக்க போகிறேன்றார் முதலமைச்சர். இது ரொம்ப, அதாவது வந்து இது வந்து இதை சிரிக்கிறதா அழுவுறதானே தெரியல. அவங்க கொண்டாடுறாங்க. அதான் வெக்கங்கட்ட கம்யூனிஸ்டுகள் கொண்டாடுவார்கள். இதுதானே கோபி நயினாரும் விசிகா சார்பாக, தலித்துகள் சார்பாக வீரசங்கி. நாங்கள் இன்னைக்கு இந்த கவர்மெண்ட்டை எவன் எதிர்த்தாலும் விமர்சித்தாலும் அவன் சங்கின்வாங்க. ஆனால் சங்கின்னு சொல்கிறவன் தான் பர்சனலாக ஒன்று திமுக கிட்ட வாங்கி திம்பான், இல்லை பிஜேபி கிட்ட வாங்கி திம்பான். எல்லாருக்கும் முத்திர குத்துறது. வணக்கம். இப்போ தேர்தல் களம் ரொம்ப சூடு பிடிச்சி இருக்குது. இந்த நேரத்தில் ஆளுங்கட்சி, எதிர்கட்சிகள் வந்து தங்களுடைய கூட்டணிகளை முடிவு செய்கிறதுக்கு, அவங்கள தக்க வச்சுக்கிறதுக்கு பெரும் பாடுபடுறாங்க, பயப்படுறாங்க. அப்புறம் பல மெனக்கெடுகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இதை பற்றி கள நிலவரம் என்னவா இருக்குது அப்படிங்கிற சில தகவல்களை நம்ம மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்களிடம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம் சார். 2024 தேர்தல் சூடு பிடிச்சிருக்க நேரத்தில் இப்போது எதிர்கட்சிகள் அப்புறம் மற்ற சிறு கட்சிகளும் முன்வைக்கிற மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்னென்னா, சட்டம் ஒழுங்கு வந்து ரொம்ப சீரழிஞ்சு இருக்குது. இல்லை, சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அங்கொன்றும் இங்கொன்றும் நடக்குதுன்றது அவங்கள ஏமாற்றிக்கிறதுக்கான வேலை. இப்போ அசம்பிளி 3 வாரமாக நடக்குது. 3 வாரமாக 3 என்கவுண்டர் நடந்திருக்கு. அசம்பிளி நடக்கும்போது என்கவுண்டரே நடக்காது. சென்னையில் ஒரு என்கவுண்டர், மதுரையில் ஒன்று, கடலூரில். அதை பற்றி யாரும் பேசவே மாட்டேன்றாங்க. தனி மனித கொலைகள் வேறு. ஆனால் விசில் ப்ளோவர்ஸ் கொல்லப்படுறது, என்கவுண்டரில் கொல்றது, இதெல்லாம் வந்து நிலைமை மோசமாக இருக்குன்றது தான் காட்டுது. சட்டம் ஒழுங்கு சீரழிந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில்ன்றது தான் உண்மை. இது வழக்கமாக அதிகாரிகள் யார் ஆட்சி காலத்தில் இருந்தாலும் குற்ற எண்ணிக்கை குறைஞ்சிருக்குன்னு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸை கொடுப்பாங்க. அவங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸை கொடுப்பாங்க. பர்செப்ஷன் என்ன, மக்கள் மன்றங்களில் இருக்கிறது என்ன, கண்ணு முன்னால் வந்து எவ்வளோ அட்டூழியம் நடக்குது நம்ம பார்க்குறோம். தனி மனித படுகொலைகளை வந்து, தனி மனித பிரச்சனைகளில் வர கொலைகள் அது எல்லா கவர்மெண்ட்லையும் நடக்கும். ஆண்டுக்கு 1500 கொலைகள் சராசரியாக தமிழ்நாட்டில் நடக்குது. அது கிடையாது அளவுகோல். இப்போ விசில் ப்ளோவர் இந்த ஜபர் அலி ஒருத்தர் போட்டானுங்க, கனிம வள கொள்ளையை கேட்டார். அதே மாதிரி ஜாகிர் ஹுசேன் ஒரு போலீஸ் அதிகாரி, அவர் வீடியோவில் போடுறாரு, இன்னும் கொஞ்ச நாள் என்னை முடிச்சுடுவானுங்கன்னு. அதே மாதிரி அவரை முடிக்கிறானுங்க. அதே மாதிரி மயிலாடுதுறையில் வந்து கள்ளசாராயத்தை தட்டி கேட்ட ஒரு கல்லூரி மாணவனையும் 17 வயது பள்ளி மாணவனையும் வெட்டி கொண்டு இருக்காங்க. சென்னையில் திருவல்லிக்கேணியில் ஒரு பாடி பில்டரு போதை மருந்து விற்கிறாங்கன்னு 24 வயசு பையன் அவங்கள தட்டி கேட்டான்னு அவனை வெட்டி கொண்டு இருக்காங்க. இது மாதிரி வந்து அடிக்கிக்கிட்டே போகலாம். இது அவங்க கவர்மெண்ட்டில் குறைவு புள்ளி விவரத்தை வச்சு சொல்கிறதுலாம் அயோக்கியத்தனமான வாதம். சட்டம் ஒழுங்கு முற்றிலும் சீர்குலைந்து கிடக்கிறது தமிழ்நாட்டில்ன்றது தான் உண்மை. ஆணவ கொலைகள் இந்தியாவிலே அதிகமாக நடக்குதுன்னு எவிடன்ஸ் கதிர் சொல்கிறார். உடனே எவிடன்ஸ் கதிராக அவருக்கு உள்நோக்கம் கற்பித்து அவரை இழிவுபடுத்துறது. இந்தியாவிலே ஆணவ கொலைகள் தமிழ்நாட்டில் அதிகம்னா திராவிட மாடல் ஆட்சியில் வெக்கக்கேடான விஷயம் இல்லையா? அது எதை வச்சு இவங்க நியாயப்படுத்துகிறாங்க? அப்புறம் படுகொலை செஞ்சுட்டு நீதிமன்றத்தால் உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் தண்டிக்கப்பட்ட குற்றவாளிகள், ஆணவ கொலையை செஞ்சவங்க, அவங்க வெளியில் வரும்போது அவர்களுக்கான வரவேற்பு, அவங்கள போராட்டுறது, அவங்கள போற்றி புகழ்றது, மேடை போட்டு அவங்கள கொண்டாடுறது, கேலி கூத்தலாம் வேறு எங்கே நடந்திருக்கு? இங்கே தான் நடக்குது. அப்போ இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இந்த அரசு அமைதியாக இருக்குன்னா இது என்ன அரசு? தலித்துகளின் மீதான வன்கொடுமை வந்து தொடர்ந்து இந்த 5 ஆண்டுகளாக ரொம்ப அதிகமாக தான் இருக்குன்னுங்கிற குற்றச்சாட்டை தான் முன்வைக்கிறாங்க. இப்போ நேற்று கூட சட்டமன்றத்தில் ஆணவ கொலைகளுக்கு எதிராக நாங்கள் தூக்கு தண்டனையை கொடுக்குறோம் அப்படின்னு கும்மிடிப்பூண்டி எம்எல்ஏ சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரியும் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, தலித்துக்கு எதிரான அரசியலில் நாங்கள் இல்லை அப்படிங்கிறத. தலித்துகளுக்கு எதிரான கொடுமை நாளுக்கு நாள் அதிகமாக போயிட்டுருக்கு, அது உண்மை.
இப்போ இதுக்கு அத்தாரிட்டியாக இருக்கவங்க எவிடன்ஸ் கதிர் மாதிரி இருக்கக்கூடிய தன்னார்வ அமைப்புகள் தான். அவங்க சொல்கிறத தான் நம்ம ஏற்றுக்க முடியுமே தவிர அரசாங்கம் சொல்கிறத ஏற்றுக்க முடியாது. ஏன்னா அரசாங்கம் புள்ளி விவரங்களை மாற்றி மாற்றி தான் பேசும். இதில் ஆதிக்க ஜாதிகளை சார்ந்தவங்க ஆளும் கட்சியை சார்ந்தவங்களாக இருக்காங்க. நாங்குநேரி இன்சிடென்ட்லலாம் யார் பண்ணா? அதே மாதிரி எத்தனை கோயில்கள் வந்து இன்றைக்கி பூட்டி கிடக்குது தலித்துகளுக்கு உள்ளே போக விடாமல். திரௌபதி அம்மன் கோயில் ஜூலை 2023 பூட்டி கிடக்குது. வெக்கக்கேடா இல்லையா அந்த கவர்மெண்ட்டுக்கு? வைக்கம் போராட்டத்து 100ஆண்டு விழாவுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் போய் வைக்கத்தில் பினராயி விஜயன் கேரள முதலமைச்சரோட விழா கொண்டாடுறாரு. தமிழ்நாட்டிலேருந்து திமுகவோட தோழமை கட்சிகள் நிலை வித்வான்கள் எல்லாரும் போகிறாங்க அங்கே. ஆனால் இங்கே பூட்டி கிடக்குது. இந்த வெக்கக்கடை பற்றி பேசுகிறதுக்கு நாதி இல்லை தமிழ்நாட்டில். 100 வருஷத்துக்கு முன்னால் வைக்கத்தில் என்ன நடந்ததுன்றது முக்கியமாக. இன்றைக்கி உங்கள் ஆட்சியில் சமூக நீதி ஆட்சியில் சுதந்திரத்துக்கு கிட்டத்தட்ட 77 வருஷம் பொறுத்து தலித்துகளை உள்ளே போக விடாமல் எதுவும் கோர்ட் ஆர்டர் போட்டும் உள்ளே போக முடியல. இதை விட ஒரு வெக்கக்கடை இந்த கவர்மெண்ட்டுக்கு இருக்க முடியுமா? கோயில்கள் பூட்டப்பட்டிருக்குது. எத்தனை கோயில்கள் பூட்டப்பட்டிருக்குதுன்னு பார்த்தீங்கனாலே நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குன்றது எல்லாருக்குமே தெரிய வரும். இப்போ சீமான் அனௌன்ஸ் பண்ணோன்னா அவர் என்ன சொல்கிறார்? நாங்கள் ஒரு வாரத்தினாலே முடிவு பண்ணிட்டோம். அதை தெரிஞ்சுக்கிட்டு அவர் சொல்கிறார், இவ்வளோ நாள் ஏன் பூட்டி கிடந்தது? சீமான் எதிர்கட்சி, அவர் எதை வேணால் பேசட்டும், அவர் அரசியல். கோர்ட்டு காரணம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஜூலை 23 இன்னும் ஏன் மூடி கிடக்குது? சிங்கிள் ஜட்ஜு திறந்து விடுன்னா நீங்கள் ஏன் பெஞ்சுக்கு அப்பீலுக்கு போகிறீங்க? தலித்துகளுக்கு கோயிலுக்கு போக அனுமதி இல்லைன்னா இராணுவத்தை வச்சாது உள்ளே போகணுன்றது தான் சட்டத்தின் நிலைப்பாடு. இழுத்து பூட்டுறீங்க. கோர்ட்டு சொல்லிச்சுன்றது கதை. கோர்ட்டு துறன்னு சொல்லுது. சிங்கிள் ஜட்ஜ் ஆர்டர் வந்து தனி நீதிபதி தீர்ப்பு துரத்து விடுங்க கோயிலன்னு. அதுக்கு அப்பீலுக்கு போகிறாங்க பெஞ்சுக்கு. அப்போ இது என்ன அரசு இது? ஆகவே தலித்துகளுக்கு எதிராகத்தான் இந்த அரசு, திமுக அரசு இருக்கிறது என்பது உண்மை. இவர் நம்ம சண்முகம் அவங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி செயலாளர் சொல்லியிருந்தார்ல, ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாப்புல, நாங்கள் வந்து தலித் போராட்டங்களுக்கு, தலித் சார்ந்த உரிமைகளுக்காக போராடும் போது அங்கே ஏற்று நிற்கிறது எல்லாமே திராவிட கட்சிகளை சேர்ந்த ஆட்கள் தான் ஏற்று நிற்கிறாங்க அப்படிங்கிற. உண்மைதாங்க. இதில் என்ன வெக்கமா இல்லையா அவங்களுக்கு? திமுக திக எல்லாம் தான் ஒன்று சேர்ந்துக்கிறான். திமுக ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க தான் அங்கே அதிகமாகவே இருக்காங்க. இதில் என்ன சமூக நீதி வந்துடுச்சு? அது என்ன, இதுக்கு என்ன பேர் சமூக நீதினு எப்படி சொல்லுவீங்க நீங்கள்? தெளிவாக தெரியுதில்ல. கோயிலில் கோர்ட்டு ஆர்டர் போடுது திறந்து விடுங்கன்னு. நாங்கள் அந்த ஆர்டரை இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டோம்னு பெஞ்சுக்கு போகிறாங்க அப்பீலுக்கு. ஏன் போகிறேன்? சட்டம் ஒழுங்கை பராமரிக்க முடியலன்னா ராஜினாமா பண்ணிட்டு போங்க. இராணுவத்தை வச்சாவது தலித்துங்களை கோயிலுக்குள்ளே அழைச்சிட்டு போகணுன்றது தான் உச்சநீதிமன்றத்தோட பல தீர்ப்புகள் இருக்குது. கலெக்டரும் எஸ்பியும் ஒரு வெள்ளிக்கிழமை வந்து சொல்கிறாங்க, பல நாள் பிரச்சனைக்கு பிறகு உங்களுக்கு 3 நாள் டைம் கொடுக்குறோம், திங்கட்கிழமை காலையில் வந்து நாங்கள் கேட்போம், நீங்களாக வந்தீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து உள்ளே போகலாம், இல்லைனா நாங்கள் போலீஸ் துணையோட தலித் மக்களை கோயிலுக்குள்ளே ஆலய வழிபாட்டை கூட்டு போவோன்றாங்க. சந்தோஷமாக அந்த தலித் மக்கள் வந்து நிற்கிறாங்க. திங்கட்கிழமை காலையில் கலெக்டரும் எஸ்பியும் வந்து கோயிலை பூட்டி சீல் வச்சுட்டு போகிறாங்க. இதுவரையும் தமிழ்நாடு வரலாறுலேயே எம்ஜிஆர் பீரியடு, கருணாநிதி பீரியடு, ஜெயலலிதா பீரியடு, எடப்பாடி பீரியடு, யார் பீரியட் நடக்காத அட்டுவடி நடக்குது. கேட்கறதுக்கு நாதி இல்லை. ஒட்டுமொத்த மீடியாவும் காலடியில் உட்காந்துருக்குது. கூட்டணி கட்சி பூரா நிலை வித்வான்கள். திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அதிகாரம் கையில் இருந்தால் மக்களோட பிரச்சனைகளை வந்து தீர்க்கிறதுக்கான வழி ஈஸியாக இருக்கும், அதிகாரம் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனால் அதை பற்றி பேசும்போது எங்கிட்ட 4 எம்எல்ஏக்கள் இப்போ இருக்கிறாங்க, இருந்துமே எங்களால் ஒரு கொடி கம்பத்தை கூட நட்ட முடியலங்கிற வருத்தத்தை தெரிவிச்சிருந்தார். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? 160 இடங்களில் அவங்க கொடி கம்பங்கள் அகற்றப்பட்டிருக்கிறன. பிரச்சனை இருக்குது அவங்களுக்கு. ஆனால் அவங்க எம்எல்ஏக்கள் வந்து முழுக்க அந்த பக்கம் நிற்கிறாங்க. விசிகாவில் வந்துங்க, விசிகா தொண்டர்கள், விசிகாவில் உள்ள 2ஆம் கட்ட தலைவர்கள், குறிப்பாக விசிகா தொண்டர்கள் திமுக அரசின் மீது மிக கடுமையான அதிருப்தியில் இருக்கிறார்கள். ஆனால் விசிகாவை சார்ந்த 4 எம்எல்ஏக்கள் இருக்காங்கல்ல, அவங்க திமுகவுக்கு வெண்சாமரம் வீசி கொண்டிருக்கிறார்கள், லாலி பாடி கொண்டிருக்கிறார்கள். சொன்னால் அவங்களுக்குலாம் கோவம் வரும். நாங்கள் அங்கே போராட்டம் நடத்தணும், இங்கே போராட்டம் நடத்தணும். நீங்கள் 160 இடத்துல கொடி கம்பத்தை வெட்டி போட்டிருக்காங்க. அதுக்கு நான் கதை சொல்கிறேன். எத்தனை இடத்துல போராட்டங்க? கூட்டணி கட்சியை வந்து செயல்பட விட மாட்டேன்றான்ல. பிஜேபி எப்படி கூட்டணி கட்சிகளை விழுங்குதோ அந்த மாதிரி திமுகவும் கூட்டணி கட்சிகளை விழுங்குது. அதான் இன்னைக்கு விசிகாவுக்கு நடக்குது. இது சொன்னால் அவங்களுக்கு கோவம் வரும். அப்போ கம்யூனிஸ்ட் விசிகாவெல்லாம் விழுங்கிரும். அவங்கள விழுங்கணும் தான் அவங்க பார்க்குறாங்க. ஓட்டு அடுத்த எலெக்ஷனில் விசிகா ஓட்டும் திமுக ஓட்டும் கம்யூனிஸ்ட் ஓட்டும் விசிகாவோட ஓட்டும் கம்யூனிஸ்ட் ஓட்டும் திமுகவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும்னு எதிர்பார்க்காதீங்க. விசிகா தலைவர்கள் வேணால் திருமாவளவன் ஆகட்டும், ரவி ஆகட்டும், 4 எம்எல்ஏக்கள் வேணால் வந்து அண்ணா அறிவாலயத்தில் கூடி ஸ்டாலினை கட்டி பிடிச்சிக்கின்னு சமோசாவும் டீ சாப்பிட்டு வரலாம். ஆனால் கீழே இருக்க ஓட்டு வந்து 21 வந்த மாதிரி அப்படியே வந்து அவங்களுக்கு திரும்பி திமுகவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகாது. அதே மாதிரி கம்யூனிஸ்ட் தோழர்கள் வேணால் திமுகவில் அறிவாலயத்தில் கை குலுக்கிக்கலாம், ஜாங்கிரி சாப்பிட்டு கையெழுத்து போட்டு வரலாம். ஆனால் கீழே இருக்க கம்யூனிஸ்ட் ஓட்டு, தொழிலாளி ஓட்டு திமுகவுக்கு போகாது. சாம்சங் தொழிலாளி ஒருத்தன் ஓட்டு போடுவானா திமுகவுக்கு? நான் கேட்குறேன். சாம்சங் தொழிலாளி குடும்பத்தில் ஒரு குடும்பத்துக்கு 4 ஓட்டுன்னா 1500 எம்ப்ளாயின்னா 6000 பேர் இருக்கான்னு வச்சுக்கோங்க. அவங்க சுற்று வட்டாரத்தில் இருக்க தொழிலாளர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு 1 லட்சம் ஓட்டு இருக்குன்னா
எத்தனை ஓட்டு திமுக வரும் கம்யூனிஸ்ட் ஓட்டில்? ஒன்று ஒரே ஒரு ஓட்டு சாம்சங் தொழிலாளியோட அல்லது அவன் குடும்பத்தோட ஓட்டு, ஒரே ஒரு ஓட்டு திமுகவுக்கு வருமா? வராது. நடுராத்தில் அடிச்சு இழுத்துன்னு போற நீ. இதில் மார்க்ஸுக்கு செலவைக்க போறேன்றாரு முதலமைச்சர். இது ரொம்ப, அதாவது வந்து இது வந்து இதை சிரிக்கிறதா அழுவுறதானே தெரியல. அவங்க கொண்டாடுறாங்க. அதான் வெக்கங்கட்ட கம்யூனிஸ்டுகள் கொண்டாடுவார்கள். சூடு சொரண உள்ள கம்யூனிஸ்டுகள் இதை பார்த்தாங்கன்னா அவங்க சிரிப்பாங்க. சாம்சங் தொழிலாளிக்கு தமிழ்நாடு அரசாங்கத்தோட சட்டம் யூனியனை அங்கீகரிக்கணும், அங்கீகரிக்க மாட்டோம்னு சொல்லி கடுமையான போராட்டத்துக்கு பிறகு, நீண்ட நாள் போராட்டத்துக்கு பிறகு, எத்தனையோ பேரை வேலை நீக்கம் செஞ்ச பிறகு, போலீஸை வச்சு அடக்குமுறையை ஏவி விட்ட பிறகு, ராத்திரி 1:30 மணிக்கு அந்த இதெல்லாம் ஷாமியானாவெல்லாம் பிச்சு போட்ட பிறகு கோர்ட்டில் போய் 4 மாதம் போராடி வாங்குறான். இன்னமும் அதில் ஈடுபட்ட தொழிலாளியை வந்து அவன் சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருக்கான். இப்போ அடுத்த ஸ்ட்ரைக் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. ஏப்ரல் 20 தேதிக்கு மேலே அடுத்த ஸ்ட்ரைக் நோட்டீஸை கொடுத்துருக்காங்க. இதுக்கு மார்க்ஸுக்கு சிலை. 12 மணி நேரம் வேலை திட்டம் கொண்டு வந்தீங்க, மிக கடுமையான போராட்டத்துக்கு பிறகு அதை வாபஸ் வாங்கினாங்க, அதுக்கு மார்க்ஸுக்கு சிலை. தமிழ்நாடு பூரா தொழிலாளர்கள் எங்கே போராடினாலும் அதுக்கு வந்து மிக கடுமையாக அதுக்கு வந்து போலீஸ் அனுமதிக்காக போராட வேண்டியிருக்கு. சென்னையில் வள்ளூர் கோட்டம் போன்ற இடங்களில் வந்து போராட்டத்துக்கான அனுமதியை மாற்றியாச்சு, சேப்பாக்கத்தில் கொண்டு போய் போட்டாங்க. இதுக்கு மார்க்ஸுக்கு சிலை. அரசு ஊழியர்கள் போராடக்கூடாதுன்னு சமீபத்தில் நடத்தை விதிமுறைகளில் பெரிய மாற்றம் கொண்டு வந்து, ஏதாவது அரசு ஊழியர்கள் போராடினாங்கன்னா அவங்க மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும்னு, ஜாக்டோ ஜியோ மேலே நடவடிக்கை எடுக்கப்படும்னு அரசாங்கம் இப்போ 10 நாளைக்கு முன்னால் கொண்டு வந்த திருத்தம். வழக்கமாக பார்த்தீங்கன்னா அந்த லஞ்ச் டைமில் அவங்க பாட்டு கோஷம் போட்டு கத்தி கிடப்பாங்க. இனிமேல் அதெல்லாம் பண்ணால் கூட துறை ரீதியான நடவடிக்கைன்னு நடத்தை விதிகளில் திருத்தம் கொண்டு வராங்க. கோஷம் போட்டால் கூட வந்து நடத்தை விதி மேலே நடவடிக்கை எடுக்கலாம். இதுக்கு மார்க்ஸுக்கு சிலை. எங்கே எவன் போராடினானோ போராடுறவனுக்கு எதிராக வந்து அடக்குமுறையை ஏவி விடுறாங்க, அதுக்கு மார்க்ஸுக்கு சிலை. ஏதாவது இதை விட ஒரு கேலி கூத்து இருக்குமா நான் கேட்குறேன். இந்த கவர்மெண்ட் மார்க்ஸுக்கு செலவு வைக்கிறதுனா அதை பார்த்து நீங்கள் எள்ளி நகையாடணும். கம்யூனிஸ்டுகள் குஷி கொண்டாடுறாங்கன்னா இந்த கம்யூனிஸ்டுகளை பார்த்து அழுவதா சிரிக்கிறதான்னு தெரியல. இந்த அளவுக்கு திமுக கிட்ட கொத்தடிமைகளாக போக வேண்டிய அவசியம் கம்யூனிஸ்டுகளுக்கு என்ன வந்தது? கலைஞருக்கு வராத ஞானோதயம் ஏன் ஸ்டாலினுக்கு வந்திருக்கு? மார்க்ஸுக்கு செலவு பண்ணு. குறியீடுகளை வச்சு வண்டியை ஓட்டணும்னு பார்க்குறாங்கல்ல, பெருசாக ஏதாவது ஒன்று செய்யணும். இப்போ இளையராஜாவுக்கு ஜூன் 2ஆம் தேதி பாராட்டு விழா, பெருசாக ஏதாவது ஒன்று செய்யணும். மார்க்ஸுக்கு சிலை. நடைமுறையில் என்ன? அதே மாதிரி டாஸ்மாக் எதிராக பிஜேபி ஆர்ப்பாட்டம் பண்ண எதுக்கு தடுக்கிறீங்க? பிஜேபிக்காரன் கூட ஆர்ப்பாட்டம் பண்ண உரிமை இல்லையா? அப்போ எல்லா போராட்டங்களையும் ஒடுக்கிக்கிட்டு எதுக்கு மார்க்ஸுக்கு சிலை? இதை விட ஒரு கேலி கூத்து ஏதாவது இருக்குமா? மார்க்ஸ்ன்றது என்ன கல்லா? அது எதுக்கு? உங்களுக்கு மார்க்ஸுக்கு என்னங்க சம்பந்தம்? இதைத்தானே கோபி நயினாரும் விசிகா சார்பாக தலித்துகள் சார்பாக கேட்டாரு. ஆமாம். ஸோ ஆனால் அதையுமே அவங்க நீலசங்கி நாங்கள் இன்னைக்கு இந்த கவர்மெண்ட்டை எவன் எதிர்த்தாலும் விமர்சித்தாலும் அவன் சங்கின்னுவாங்க. ஆனால் சங்கின்னு சொல்கிறவன் தான் பர்சனலாக ஒன்று திமுக கிட்ட வாங்கி திம்பான், இல்லை பிஜேபி கிட்ட வாங்கி திம்பான். எல்லாருக்கும் முத்திரை குத்துறது, எல்லாருக்கும் முத்திரை குத்த வேண்டியது. திருமாவளவன் கூட ஒரு மேடையில் கோபி நயினாரை வந்து நீங்கள் பேச வேண்டாம், ரொம்ப கோவப்பட வேண்டாம்லாம் சொல்லியிருந்தார். திரும்ப அடுத்த எலெக்ஷனில் கூட்டணியை தக்க வச்சு இப்போ இருக்க 6 எம்எல்ஏவாவது சீட்டாவது வாங்கணும். இப்போ இருக்க 4 எம்எல்ஏவாவது தக்க வச்சுக்கணும். கேட்டால் பிஜேபி ஃபேக்டரு, பிஜேபி இல்லாட்டி உள்ளே வந்துடும், மதவாதம் உள்ளே வந்துடும். அதனால் திமுக செய்யக்கூடிய எல்லா அட்டூழியங்களையும் பாவங்களையும் சகித்து கொண்டு மென்று விழுங்கி கொண்டு போவதை தவிர திருமாவளவனுக்கு வேறு வழி கிடையாது. இக்கட்டான நிலையில் தான் அவர் இருக்கிறார். ஆனால் மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க, அவங்க கட்சி ஓட்டே அவருக்கு வராதுங்க. அதனால தான் நீங்கள் திரும்ப என்ன சொல்லார், உங்கள் கட்சிக்காரங்களெல்லாம் பேட்டி கொடுக்காதீங்க, யூடியூபுக்கெலாம் பேட்டி கொடுக்கக்கூடாதுன்றாரு. எதுக்கு இந்த வாய்ப்பு விட்டு? யாருக்காவது பேட்டி கொடுக்குறீங்கன்னா அவங்களோட பின்புலத்தை தெரிஞ்சுக்கோங்க. என்ன பின்புலம்? உளவுத்துறையை வச்சு அவங்க பின்புலத்தை தெரிஞ்சுப்பீங்களா? அவன் மேலே எத்தனை கேஸ் இருக்குது, அவனுக்கு எத்தனை பொண்டாட்டி, அவனோட தனிப்பட்ட வாழ்க்கை என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் ஒருத்தனுக்கு பேட்டி கொடுப்பீங்களா நீங்கள்? எதுக்கு இவ்வளோ முன்னெச்சரிக்கை உணர்வு? பயம் திமுக பற்றி திட்ட போகிறான் எவனாதுன்னு. 90% விசிகா தொண்டர்களுக்கு இந்த கூட்டணியை பிடிக்கல, திமுக கூட்டணியை பிடிக்கல. தலைவர்களுக்கு பிடிக்குது, எம்எல்ஏங்களுக்கு பிடிக்குது, எம்பிங்களுக்கு பிடிக்குது, அடுத்த எம்எல்ஏ ஆகணும்னு ஆசைப்படுறவனுக்கு பிடிக்குது. தொண்டர்கள், உண்மையான விசிகா தொண்டர்கள் 90 பேருக்கு இந்த கூட்டணி பிடிக்கல. அது திருமாவுக்கு நல்லா தெரியும். பேசி எங்கள் கூட்டணியை கெடுத்துட போகிறாங்கன்ட்டு பேசாதீங்கன்ற. எதுக்கு இந்த வாய்ப்பு விட்டு போடுறாரு? எல்லாருக்கும் ஊரில் இருக்கவனுக்கெல்லாம் பேச்சுரிமையை பற்றி பேசுகிற திருமா தான் சொந்த கட்சிக்காரனுக்கு எதுக்கு வாய்ப்பு விட்டு போடுறாரு? பயம். கட்சி தொண்டர்களின் உணர்வுகளுக்கு எதிராக தானே அவங்க திமுகவோட போய் நிற்கிறாங்க இன்றைக்கி. ஆனால் எழுதி வச்சுக்கோங்க, 19, 21, 24 விசிகா ஓட்டு அப்படியே திமுக டிரான்ஸ்ஃபர் ஆன மாதிரி 26 சத்தியமாக ஆகாது, சத்தியமாக ஆகாது. அதுதான் சிக்கலை. இல்லை, திமுக வந்து ஒரு முதலாளித்துவ கட்சி தான் அப்படிங்கிறது 100% முதலாளித்துவ கட்சி தான். ஆசியாலே பெரிய பணக்கார குடும்பம் ஸ்டாலின் கருணாநிதி குடும்பம் தான்.
பல ஆயிரம் கோடிகளுக்கு இவர்கள் அதிபதிகள், பல ஆயிரம் கோடிகளுக்கு அதிபதிகள். மத்தியில் 15 ஆண்டுகளுக்கு மேலாக அதிகாரத்தில் இருந்திருக்காங்க. கடந்த 40 ஆண்டுகளில் எல்லா மந்திரி சபையிலும் இருந்திருக்காங்க. தமிழ்நாட்டில் 89 பார்லிமெண்ட் எலெக்ஷனில் தமிழ்நாட்டில் சைபர் சீட்டு வாங்கி முத சொல்லி ராஜ்யசபா சீட்டில் போய் பிபி சிங் கவர்மெண்ட்டில் 11 மாதம் மந்திரியாக இருந்தார். அதுக்கு பிறகு தேவகவுடா, ஐக்கிய குஜரால், அப்புறம் வாஜ்பாய், அப்புறம் மன்மோகன் சிங். கண்டிப்பாக நாளைக்கு இந்த கவர்மெண்ட்டுக்கு, மோடி கவர்மெண்ட்டுக்கு 26க்கு பிறகு ஒரு நெருக்கடி வருதுன்னா இந்த 22 எம்பியால் அந்த கவர்மெண்ட்டை காப்பாற்றப்படணும்னா இவங்க கண்டிப்பாக ஆதரிப்பாங்க. டிஆர் பால் அதுலேயும் மந்திரியாக இருப்பார். பெண்களுக்கு 1000 ரூபா கொடுக்குறது, பஸ்ஸு ஃப்ரீ. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்னால சமாதானப்படுத்திக்கிறாங்களா? அது ஒரு ஆஸ்பெக்ட் தாங்க. அதையும் மீறி எலெக்ஷனில் தோக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வரைக்கும் பேக் டு பேக் கவர்மெண்ட் திமுக வந்ததே கிடையாது. தொடர்ந்து 2 டேர்ம் திமுக தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிச்சதே கிடையாது. அதையும் அது ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்குது. 72 எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த பிறகு இந்த 53 வருஷத்தில் பதவியில் இருக்கக்கூடிய திமுக கவர்மெண்ட் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டதா, தட் இஸ் பேக் டு பேக் கவர்மெண்ட் வந்ததா வரலாறே கிடையாது. அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கணும். அதனால் இந்த தடவை அவங்க பகல் கனவு கண்டுக்கிட்டு இருக்காங்க 200 சீட்டுன்னு. அவ்வளோ ஈஸி இல்லை. மக்கள் அவ்வளோ சுலபமாக வேலை போவாங்கன்னு நீங்கள் எதிர்பார்க்க முடியாது.